ஓம் சாய்ராம். உங்கள் வீட்டில் கல்லுப்பும் உங்கள் கையில் ஒரு 5 ரூபாய் காசும் இருக்கா அப்படின்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இந்த பரிகாரத்தை செஞ்சால் என்ன நடக்கும்னா, உங்கள் வீட்டில் உங்கள் தலைமுறையாக செல்வ செழிப்போடு பரம்பரை பணக்காரராக நீங்கள் வாழ முடியும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, உங்கள் வீட்டில் கல்லுப்பும் உங்கள் கையில் ஒரு 5 ரூபா காசு இருந்தாலும் போதுங்க. இந்த பரிகாரத்தை தாராளமாக நீங்கள் செஞ்சலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுடைய பேர குழந்தைங்க, அவங்களோட குழந்தைங்க அப்படின்ட்டு நீங்கள் பரம்பரையாக மிகப்பெரிய அளவில் பணக்காரோடு நல்ல வசதி வாய்ப்போடு வாழ முடியுங்க. அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான். சரி, இந்த பரிகாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரம் ஏன் செய்கிறோம், எதுக்காக இந்த கல்லுப்பு வச்சுட்டு இந்த பரிகாரத்தை செய்கிறோம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். எதற்காக கல்லுப்பு வச்சு செய்யணும்னா, மகாலட்சுமி தாயார் பார்த்தீங்கன்னா பார்க்கடலில் தோன்றியவர். அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அம்சமாக இருக்கக்கூடிய 108 பொருட்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய பொருட்கள்னு சிலது இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா கல்லுப்புக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு இடம் இருக்குங்க. இப்படிப்பட்ட கல்லுப்பை சில பேர் தெரியாமல் அவங்களோட வீட்டில் பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்க. தயவு செய்து கல்லுப்பை பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வைக்கிறதா தவிர்த்துருங்க. பீங்கான் ஜாடியில் கல்லுப்பை கொட்டி வைப்பதுதான் உங்களோட ஆரோக்கியத்திற்கும் நல்லது. உங்களுடைய செல்வ செழிப்பும் வீட்டில் கடன் வாங்காமல் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கும் ரொம்பவே நல்லதுங்க. சரிங்களா? இப்படிப்பட்ட இந்த கல்லுப்பு ஜாடியை பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போதுமே சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். நன்றாக துடைத்து பராமரிக்க வேண்டும். சரிங்களா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கல்லுப்பு போட்டு வச்சுருவாங்க. முதல் நாள் ஃபுல்லாக இருக்கும். ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது காலியாகி கடைசி வரைக்கும் போயிடும். அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. எப்போவுமே கல்லுப்பு ஜாடியில் குறைய நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்குங்க. சரிங்களா? ஸோ அந்த பரிகாரம் செய்வதற்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய அந்த கல்லுப்பு ஜாடியில் நல்லா தொடச்சி வச்சுட்டு அதை ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வீட்டில் எப்பவும் போல் பூஜை செய்வீர்கள். சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு கும்பிடுவீங்களா? அப்படி மனப்பூர்வமாக கும்பிடும்போது உங்கள் கையில் ஒரு 5 ரூபா காசு ஒன்று எடுத்துங்க. சரிங்களா? அந்த காசை எடுத்துக்கிட்டு என்னென்னா கையில் வச்சுக்கிட்டு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய குலதெய்வத்தையும் அந்த மகாலட்சுமி தாயாரையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களையும் நல்ல மனப்பூர்வமாக வேண்டிக் கொண்டு உங்கள் வீட்டில் வாழையடி வாழையாக செல்வம் பெருகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நல்ல ஒரு மனசோட நல்லா கும்பிட்டுட்டு நீங்கள் அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த உப்பு ஜாடியில் இந்த ஒரு புது 5 ரூபாய் நாணயத்தை அந்த உப்பு ஜாடியில் யாருக்கும் தெரியாமல் போட்டு வச்சுருங்க. அதாவது மறைச்சி வச்சுருங்க. சரிங்களா? இப்படி ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் இந்த 5 ரூபாயை அப்படி உள்ளே வச்சுக்கிட்டே வரும்போது என்ன ஆகுனா, உங்களுடைய வீட்டில் மென்மேலும் செல்வம் பெருகி கொண்டே போகும். சரிங்களா? இப்போ மாமியார் செய்கிறாங்கன்னா அதுக்கடுத்து அவங்களோட மருமக, அதுக்கடுத்து அவங்களோட பேர குழந்தைங்க அப்படின்னு தலைமுறையாக நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்து கொண்டே வரும்போது என்ன ஆகுனா, உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா வாழையடி வாழையாக அந்த செல்வம் பெருகி உங்களுடைய பரம்பரையை மிகப்பெரிய அளவில் செல்வ செழிப்போடு இருப்பீர்கள். சரிங்களா? இப்போ எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை, ஏன்னா காசு போட்டுக்கிட்டே இருந்தால் நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும்ல. ஸோ அப்போ என்னென்னா 27 வெள்ளிக்கிழமைக்கும் நீங்கள் 5 ரூபாய் வச்சுட்டே வரீங்க. ஸோ 27 வெள்ளிக்கிழமை முடிந்த பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த 27 5 ரூபாய் நாணயங்களையும் எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் முடிந்து வைத்து கொள்ளுங்கள். அதை உங்களோட பூஜை அறையிலே இருக்கட்டும். அதுக்கடுத்த வாரம் திரும்ப நீங்கள் இந்த பரிகாரத்தை ஆரம்பிங்க. சரிங்களா? ஸோ இந்த 27 5 ரூபாய் நாணயங்களை மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சுருக்கீங்களா, அதை என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு செல்லும்போது அங்கே உண்டியில் போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பெருமாளை தரிசிக்க செல்லும்போது, அந்த திருப்பதியில் பெருமாளை தரிசிக்க செல்லும்போது அங்கேயும் அந்த உண்டியில் இதில் போட்டலாம். சரிங்களா? அப்படி ஒரு வேளை முடியலை அப்படின்னா இந்த பணத்தில் அன்னதானம் செய்வது போன்ற நற்காரியங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இப்போ நீங்கள் செய்கிறீங்க, உங்களுக்கு அடுத்து உங்கள் மக அல்லது மருமக இப்படின்ட்டு உங்கள் தலைமுறையே இது இதை கடைபிடித்து வரலாம். 27 வாரங்களுக்கு 5 ரூபாய் நாணயத்தை போட்டுகிட்டே வாங்க. ஸோ அதுக்கு அடுத்த வாரம் அந்த 27 நாணயத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு மஞ்சள் துணியில் முடிந்து உங்களுடைய பூஜையில் வைத்து விடுங்கள். குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது அங்கே கொண்டு போய் சேர்த்துருங்க. சரிங்களா? இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக செய்து வருவதன் மூலமாக உங்களுடைய சந்ததியினரே அதனுடைய பலனை அனுபவிக்கக்கூடும். நிரந்தரமாக அந்த மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டில் வாசம் செய்வாள் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சரிங்களா? அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த, ஆனால் எல்லாரும் ரொம்ப ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தாங்க இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றினா உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள்.